Hi all, welcome back to Aarthi Balaji Makers Toys. இன்னைக்கு நாங்க என்ன பார்க்க போறோம்? Garden tour. So எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஸ்மால் ஸ்பேஸ்ல இதெல்லாம் ஈஸியா க்ரோ ஆகுமோ அந்த பிளான்ட்ஸ் எல்லாமே இருக்கு. வெரி லோ மெயின்டெனன்ஸ்ல இதெல்லாம் அழகா வளர்க்க முடியுமோ அந்த மாதிரியான பிளான்ட்ஸ் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். Let's get into the garden. Hi guys, I have a bell in my garden. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருக்கக்கூடிய ஒரு பிளான்ட். இது எல்லாருக்கும் நிறைய தெரிஞ்சிருக்குது. ஒரு காமனான பிளான்ட், தமிழ்நாட்டுக்குள்ள நிறைய வளரக்கூடிய பிளான்ட் நந்தியாவட்டை. ஸோ மல்லி மாதிரி குட்டி அழகா பூக்கும். இது ஒரு சீசன்ல நிறைய பூக்கும், அப்புறம் கொட்டும், அப்புறம் ஃபுல்லாவே லீவ்ஸுமே ட்ரை ஆயிடும். அப்புறம் இங்க ஒரே ஒரு ஹேங்கிங் பிளான்ட் இருக்கு, ஒரு மணி பிளான்ட் போட்டு வச்சிருக்கோம். ஒரு ஹேங்கிங் மணி பிளான்ட் வச்சிருக்கோம் இந்த கார்னர்ல. அப்புறம் இங்க ஒரு 2 பாட்ல சீட்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்கு. அது இது எங்களோட ஃப்ராகி. நாங்க ஏதோ ஃப்ராக் என்ன வேணா வச்சிருப்போம். ஃப்ராகி இது பேரு. இது நாங்க கலெக்ஷனா எங்களுக்கு ரெண்டு பாக்ஸ்லயும் இதே தான் நாங்க வச்சிருப்போம். ஏன்னா இது நல்லது, நாங்க இந்த மாதிரி நிறைய வச்சிருப்போம். இது கற்பூரவல்லி, ரொம்ப காமனா க்ரோ ஆகக்கூடிய பிளான்ட். ரொம்ப வெரி வெரி ஈஸி மெயின்டெனன்ஸ் இது. ஸோ இது நான் சுடு தண்ணியில் பசங்களுக்கு கோல்ட் காஃபி யூஸ் பண்ணுறோம். அப்புறம் இந்த சீசனில் COVID-19 இந்த சீசனுக்கும் இதை நிறைய யூஸ் பண்ணுறோம். அதுவே ப்ரொபகேட் பண்ணியிருக்கோம் இன்னொரு பாஸ்கெட்லையும். ஸோ இது இன்னொரு பாஸ்கெட்ல கொஞ்சம் ப்ரொபகேட் அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக வளர ஆரம்பிச்சு ரொம்ப ஈஸியாக க்ரோ ஆகக்கூடிய ஒரு பிளான். இது எங்களோட கார்டன் ஃபேரி. இது எங்களோட கார்டன் ஃபேரி, பார்பி கார்டன் ஃபேரி. ரியல் நேச்சுரல் பிளான்ட் இது, பட் ஒரு ஆர்டிஃபிஷியல் லுக் இருக்கும். கைண்ட் ஆஃப் குரோட்டன்ஸ் இது. ஹைபிஸ்கஸ் ஒரு 3 ஹைபிஸ்கஸ், மூணுமே ஒரே சேம் கலர். 1, 2 and 3. இது கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒரு 10 to 15 ஃப்ளவர்ஸ் பூக்கும் ஒரே செடியில. பட் நிறைய பூச்சி வந்துட்டதுனால நான் ஃபுல்லா கட் பண்ணி விட்டுட்டேன். கட் பண்ணி இப்போ ரொம்ப அழகா துளுத்துட்டு வந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ற போது இது வாக்கிங் டாக். இது தண்ணியில கூட நீங்க வைக்கக்கூடாது, ஏன்னா இது ஓடாது. அதுக்கப்புறம் இது ஒரு என்னோட கார்டன் கவ். அதுக்கப்புறம் என் அம்மா ஏதோ ஊர்ல இருந்து இந்த குட்டி ரேட் எங்க வேணா வாங்கலாம். ஆனா ராபிட் நான் இங்க ஃபாரஸ்ட் மாதிரி கலெக்ஷன் பண்ணி வச்சிருக்கேன். இது ஒரு கையில இருக்க டார்டாய்ஸ் அண்ட் ராபிட் அப்படின்னு சொல்லிட்டு ரிஷி கொண்டு இது வச்சிருக்காரு. அது அந்த ஸ்டோரியில வந்தது. டார்டாய்ஸ் அண்ட் ராபிட் ஸ்டோரி மாதிரி நாங்க கார்டன்ல செட் பண்ணிருக்கோம். அண்ட் இது ஏதாவது ஒரு ஃபேரி கேர்ள். அண்ட் இது இப்பதான் ஸ்டார்டிங் போட்டு வச்சிருக்கேன். இந்த வயலட் கலர் ஒரு கைண்ட் ஆஃப் குரோட்டன் பிளான்ட் இது. ஸோ அம்மா வீட்ல இருந்து ஒரே கொஞ்சமா கட் பண்ணி இதுல கொண்டு வச்சிருக்கு. அகைன் இது ஒரு ஹைபிஸ்கஸ். 3 ஹைபிஸ்கஸ் காமிச்சல எல்லாமே கட் பண்ணி விட்டுட்டேன். பயங்கர பூச்சி வந்துருச்சு. இது குரோட்டன்ஸ். ஸோ இது குரோட்டன் ஒரு எலிஃபென்ட்ல இந்த மாதிரி வச்சிருக்கு. இங்க அலோவேரா. இது அலோவேரா. அதுக்கப்புறம் ஸோ இது நாங்கள் அப்பப்போ இந்த மாதிரி ஸ்டோன்ல எழுதி வைப்போம். இப்போ சீசன் ஸ்டே அட் ஹோம் அப்படின்றதுனால ஸ்டே அட் ஹோம் எழுதி வச்சிருக்கு. ஸோ இது எழுதி வச்சது பத்ரி. This aloe vera gel is also used as a gel which we apply in the face to the. So இது ஒரு சென்டர் வியூ ஆஃப் த கார்டன் இது. அதுக்கப்புறம் அந்த கீழே ஒரு பாபா துளசி. எங்களோட கார்டன் பாபா என்ன சொல்றோம் நம்ம? கார்டன் பாபா. அதுக்கப்புறம் இது 2 எலிஃபென்ட்ஸ். ஓகே, எங்களுக்கு எலிஃபென்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதால நிறைய எலிஃபென்ட்ஸ் வாங்கி வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி டார்டாய்ஸ் இது கூட நாங்க வச்சிருக்கோம். இதுலயே ஒரு குரோட்டன் இருக்கு. இட்ஸ் a kind of giraffe. இதுவும் அதே மாதிரி தான். இங்க இருக்குதா அங்க இருக்குதோ இதேதான். சோ அதேதான். சோ வாட்டர். இதான் birds water. இது birdsக்கு எப்பவுமே கொஞ்சம் வாட்டர் வைப்போம். இது நானும் மம்மி பண்ணுது. இது ஒரு ஹைபிஸ்கஸ். இங்க பாருங்க லீவ்ஸ் எப்படி நல்லா இருக்கு. சோ இது அழகா இந்த மாதிரி பூத்துக்கிட்டே இருக்கும். அன்னைக்கு பார்த்தா one day ஆமா, அட்லீஸ்ட் ஒரு 3 to 4 ஃப்ளவர்ஸ் ஆவது per டேக்கு நமக்கு கிடைச்சிரும். இது மல்லி. இது மல்லி செடி. இந்த டாய்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய வீட்ல இருந்தது. அண்ட் ஒரு சிலது
ப்ரோக் ஆயிடுச்சு. ஸோ அதெல்லாம் தூக்கி போட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கார்டன்ல கொண்டு வந்து நாங்க வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் இது வந்து நான் இதுக்கு ஒரு வந்து நான் ஸ்டிக் அண்ட் போர்டு வச்சிருக்கேன். ஸோ இது வந்து மல்லி. வச்சிருக்கேன். ஸோ இது வந்து எங்களோட மல்லி செடி. பயங்கர சீசன் டைம் மல்லிக்கு. ஸோ அதனால ரொம்ப அழகா பூ முட்டா நிறைய முட்டு வச்சிருக்கு. ஸோ இது வந்து ரெகுலர் மல்லி தான். இந்த குண்டு மல்லி அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இது வந்து ஒரு ரெகுலரான ஒரு மல்லி, நிறைய முட்டு விட்டுருக்கு. அதுக்கப்புறம் இங்கே ஒரு டாய் வச்சிருக்கேன். ஒரு பாய் வந்து வயலன் எடுக்கிறது. ஸோ இது வந்து பட்ரோஸ். ஒரே ஒரு பிளான்ட் தான் வாங்கினேன். ஸோ அதை வந்து ஒரு செப்பரேட்டாக பிடிச்சி இதில் ஒன்று வச்சுருக்கோம். இது வந்து அண்ட் இது வந்து ஹைபிஸ்கஸ். அதேதான் ஒயிட் கலர் ஹைபிஸ்கஸ். அது வந்து பிங்க் வந்துச்சு, இது ஒயிட் வந்திருக்கு. அது பீச் வந்திருக்கு. இங்க பாருங்க. இது வந்து பட். ஸோ இந்த கார்டன் டூர் வந்து ரிஷி தான் எடுக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டான். இது என்னோட பாட்டி வந்து ஒரு ஸோ இது நீ சொல்லவே இல்லை. இது வந்து இது வந்து ஒரு பேர்ட்ஸ்க்காக ரைஸ் தால் இங்க தான் வைப்போம். அதாவது நம்ம இந்த ஃப்ரைடே வந்து விளக்கு கீழே வைப்போம் இல்லையா? ஸோ அந்த ஃப்ரைடேல விளக்கு கீழே வைக்கக்கூடிய அந்த ரைஸ் இந்த எக்ஸ்ட்ராவா இருக்கக்கூடிய கீழே சிந்துறது, ஸோ அதெல்லாம் வந்து இதுல போட்டு வைப்போம். அதுக்கு நான் ஒரு ஃபாரஸ்ட் மையம் வச்சிருக்க சொன்னது இதெல்லாம் இன்னும் நிறைய வச்சிருக்கேன். ஸோ இது வந்து வெங்காயத்தாள். ஸோ ஃப்ரைட் ரைஸ்க்காக வாங்கினது. ஸோ அது வந்து ரூட்ஸோடு இருந்தது. சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து வச்சுருக்கேன். இது கொஞ்சம் வர ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து ஒரு 4-5 பாட்டில் வேற வேற மாதிரி பண்ணி இது வந்து நாங்கள் ஒரு கிராஃப்ட் மாதிரி பண்ணி இங்கே யார் சொல்லி கொடுத்தாங்க அந்த கிராஃப்ட் உங்களுக்கு? பாட்டி சொல்லி தந்தாங்க. இது ஒரு ஃபேக் லீஃப். ஆமாம். ஸோ அதில் வந்து நம்ம மட் போட்டு இந்த மாதிரி பிளான்ட் க்ரோ ஆச்சு அப்படின்னா வந்து பிரேக் ஆகிடும். அது பிரேக் ஆக விரும்பாததுனால இந்த மாதிரி போட்டு வச்சிருக்கு. இது வந்து ரோஸ் பிளான்ட். ஸோ இது வந்து காஞ்சிருச்சு. இது வந்து நாளைக்கு இல்லை 2 days கழிச்சு ஒரு ப்ளூம் ஆகிடும். ஸோ இது எல்லாமே நான் கட் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் இப்போ நிறைய பூக்க ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து ஒரு ரூட் மாதிரி வந்துட்டே இருக்கும். இது வந்து சும்மா அந்த பட்டன் ரோஸ்லயே வந்து ஒரு நார்மல் வெரைட்டி. இது அகைன் இங்க ஒரு டால் வந்து பெயிண்ட் பண்ற மாதிரி. அது வந்து ஒரு வீடு ஒரு இது வாட்டர் அது ரெண்டும் டிரா பண்ற மாதிரி. இது வந்து குண்டுமல்லி எல்லாமே இப்ப நான் வெட்டி விட்டுருக்கேன். ஸோ வெட்டி விட்டதுனால நிறைய துளுத்துட்டு வந்திருக்கு. அதுக்கப்புறம் இங்க ஒரு ஃப்ராக். ஓகே, கார்டன் ஃப்ராக். ஸோ கம்ப்ளீட்டா வந்து இது ஒரு ஃபேரி கார்டன் மாதிரி கொண்டு வரணும் அப்படின்றதுனால தான் நிறைய இந்த மாதிரி டாய்ஸ் இருந்ததெல்லாம் நாங்கள் வந்து போட்டு வச்சிருக்கோம். ஸோ உன்னுடைய ஃப்ராகி இங்கே இருக்கு, ஜம்பிங் ஃப்ராக் அது. ஸோ இது வந்து பேம்பு. இது வந்து அம்மா வீட்டில் இருந்து கொண்டு வந்து நான் வச்சுருக்கேன். நல்லா வந்திருக்கு இது. ஆக்சுவலி நம்ம வந்து இந்த ஷாப்பிங் மால்லலாம் கிடைக்குது இல்லையா, அந்த குட்டி குட்டி பேம்பு, அதே பேம்பு தான் நாங்கள் வந்து சாண்டில் வந்து வச்சுருக்கோம். இது வந்து நான் சொன்னது குரோட்டன், a kind of croton. அதுக்கப்புறம் ஜிராஃப். இதுல நோஸ் எங்க போச்சு? Okay, let's go into the another plant. Okay, இது வந்து இங்க ஏதோ டேப் போட்டு வச்சிருக்கோம் நாங்க. இது வந்து சாத்துக்குடி. இது கொஞ்சம் ஒன்ஸ்னால கொஞ்சம் நீங்க kind of சாத்துக்குடி கொஞ்சம் வளர்ந்தோனே வேற பெரிய பாட்ல போடணும் அப்படி சொல்லி வச்சிருக்கோம். ஒடஞ்சதுனால இங்க கொஞ்சம் இது பண்ணி பேட் போட்டுறோம். ரெண்டு ஸ்வான், cute little swan. So பத்ரி and ரிஷி ரெண்டு பேருக்குமே இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். I saw there one seed but still it didn't grow here. Okay. Tomatoes. So இதுதான் நாங்க ஃபர்ஸ்ட் வாங்கி வெச்சது. அதான் இந்த ferns. ஆமா, இதுதான் ஆக்சுவலி ஒரு லஷ்ஷரா ஒரு கிரீனியா இந்த இடத்த கொண்டு வருது. ஸோ இது வந்து நிறைய எக்ஸ்ட்ரா பாட்ஸ்க்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா ஃபியூச்சர் யூஸ்க்காக இங்க அழகா அடிக்க வச்சிருக்கோம். அந்த மாதிரி கொஞ்சம் அதான் நல்ல வளருது எங்களுக்கு. ஓகே, இது வந்து செந்தூர் அரளி அப்படி சொல்லுவோம். ஸோ இது வந்து செந்தூர் அரளி அப்படி சொல்லுவோம். அதுக்கு மேலே ஒன்று இருக்கு, என்னால் எடுக்க முடியல. ஸோ இது வந்து வெள்ளக்கோயிலேருந்து வாங்கிட்டு வந்து வச்சது. ஸோ ஐ திங்க் இப்படி எடுத்தால் கொஞ்சம் தெரியும். ஸோ இதுதான் அதோடைய கலர், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இந்த அரளி கலர். அதுக்கப்புறம் இங்கே பாருங்க, ஸோ இது எல்லாமே வந்து க்ரோ பேக்கில் தான் வச்சுருக்கு. இது வந்து கருவேப்பிலை, கரி லீவ்ஸ். ஸோ இது வந்து கரி லீவ்ஸ். இது வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல், ஜஸ்ட் ஃபார் ஒரு க்ரீனி லுக் வரணும் அப்படின்றதுக்காக
ஒரு ஆர்டிஃபிஷியல் க்ரீன் வச்சுருக்கோம். அப்புறம் பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் தூக்கி போடுவேன். அண்ட் இது ஒரு டெக்கரேட்டிவ் பீஸுங்க, கார்டன் பெல்ஸ். அங்க ஒரு பெல் இது வந்து அலோவேரா. இது வந்து இங்க தொங்குற மாதிரி இருக்கும். ஓகே, மணி பிளான்ட் வந்து நிறைய ப்ரொபகேட் பண்ணியிருக்கேன். கீழே காட்டவே இல்லையா? ஓகே, இது வந்து வெத்தலையில இது ஒரு கைண்ட் ஆஃப் வெத்தலை. ரொம்ப பத்திரமா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன் நான் இதை. இது ஸ்பைடர் பிளான்ட். இவங்க வந்து ஸ்பைடர் பிளான்ட். பட் இதோடைய பேர் எனக்கு தெரியல. பட் அழகா இருந்ததுன்னு வாங்கினோம். பட் அப்பப்போ இதுல வந்து ஒரு ரெட் கலர்ல ஒரு ஃப்ளவர் வரும். அகெயின் இதுவும் வந்து ஸ்பைடர் பிளான்ட். ஸ்பைடர் பிளான்ட்லயே வந்து கொஞ்சோண்டு ரூட்ஸோட இருந்தது தனியா, அது பக்கத்துலயே இருந்தது, அது தனியா பிச்சு இதுல வச்சிருக்கு. அண்ட் இங்க வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி பிளாஸ்டிக் எல்லாம் வந்து தூக்கி போடாம எல்லாத்துலயுமே வந்து தூக்கி போடுறாலும் அது வந்து பொல்யூஷன் தான் இல்லையா? ஸோ அதனால இதுல மாதிரி குட்டி குட்டியா வச்சிருக்கோம். இது ஒரு கைண்ட் ஆஃப் அலோவேரா. இது வந்து மணி பிளான்ட். இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட், ஒரு லைட் கிரீன் கலர்ல ரொம்ப புஷ்ஷியா வரக்கூடிய ஒரு மணி பிளான்ட். இதே மாதிரி நார்மல் மணி பிளான்ட்ஸ் நம்ம ப்ரொபகேட் பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் another மணி பிளான்ட். மணி பிளான்ட் எல்லாமே இந்த மாதிரி ப்ரொபகேட் பண்ணி நான் தான் வந்து வச்சிருக்கேன். அகைன் இதுவும் மணி பிளான்ட். மணி பிளான்ட் வந்து நீங்க வைக்கும் போது குட்டியா வைக்கிறதோட இந்த மாதிரி கொஞ்சம் லாங்கா கட் பண்ணி வச்சா நல்லா வளருது. ஆமா, இது ஒரு மணி பிளான்ட். இது ஒரு பேம்பு. அதே பேம்பு மணி பிளான்ட். ஓகே, இது வந்து எங்களுடைய வெத்தலை கொடி. ஸோ இது வந்து எங்களோட வெத்தலை கொடி. ஸோ இது ஏறணும் அப்படின்றதுக்காக சைடில் ஒரு குச்சி போட்டு ஏற்றி விட்டுருக்கோம். ஓகே, ரிஷிக்கு வந்து இதெல்லாம் காமிக்கணும். ஓகே, இது வந்துட்டு என்னென்ன மெடிசன்ஸ் நாங்கள் போடுறோம். இது வந்து பஞ்சகாவியம். ஸோ பிளான்ட்ஸ் ரெகுலராக வளர்க்குறவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இந்த காமதேனு பயோ பஞ்சகாவியா தான் நான் யூஸ் பண்ணுறேன் எல்லா பிளான்ட்ஸ்க்குமே. ஒரு 10 days ஒன்ஸ் வந்து போடுறது. இது வந்து நீம் ஆயில் வந்து ஸ்ப்ரே பண்றதுக்கு லீஃப் மேல. அகைன் இதுவுமே வந்து லீஃப் மேல வந்து ஸ்ப்ரே பண்ற ஆயில் தான். பஞ்சகாவியம் லீஃப் மேல ஸ்ப்ரே பண்றதுக்கு இது வந்து இந்த பஞ்சகாவியம் வந்து தண்ணியோட மிக்ஸ் பண்ணி மண்ணில் தண்ணி ஊத்துறோம் இல்லையா? அப்போ வந்து ஒரு 4-5 மூடி வந்து ஒரு பக்கெட் அளவுக்கு வந்து மிக்ஸ் பண்ணி ஊத்துறது. ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய வெத்தலை கொடி. ஸோ அதோட எக்ஸ்ட்ரா அந்த பிரான்ச் வந்து இந்த மாதிரி மேலே தூக்கி விட்டுருக்கு. அண்ட் இது சும்மா ஒரு ஆர்டிஃபிஷியல் ஒன். பக்கத்தில் வந்து ரோஸ் வச்சிருக்கோம். இந்த ரோஸ் வந்து பூத்து எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் ஃபுல்லாக கட் பண்ணி விட்டுட்டேன். கட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி துளுத்துட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ இது வந்து என்னோட மாதுளை பழம். ஸோ வந்து எல்லாம் வந்து அப்படியே சூப்பராக க்ரீனாக வந்துன்னு இருக்கு. ஸோ எல்லாம் காய்ச்சி முடிச்சாச்சு. ஸோ இந்த டெக்கரேஷன் தான் நிறைய ரிஷி அண்ட் பத்ரியோட வேலை. இது வந்து அகெயின் இந்த பக்கம் ஒரு பேம்பு போட்டு வச்சிருக்கேன். பேம்பு வந்து டிஃப்ரெண்ட் நிறைய இடத்துல க்ரீனியாக வைக்கணும் அப்படின்றதால வச்சிருக்கேன். தென் இதெல்லாம் ஹைபிஸ்கஸ். இது ஒரு டைப் ஆஃப் ஹைபிஸ்கஸ். இன்னொரு ஹைபிஸ்கஸ் வச்சிருக்கோம். ஓகே, ஸோ இது என்ன வச்சிருக்கோம்? இது வந்து நித்திய கல்யாணி. இதுல 2 கலர் இங்க ஒன்று இங்க இருக்கு. இது வந்து பிங்க் நித்திய கல்யாணி. நேத்து பூத்து இருந்ததுல இது வந்து இன்னைக்கு பூத்திருக்கு ஒயிட், அது பிங்க். இது வந்து ஹைபிஸ்கஸ் ஹைபிரிட். இதோட ஒரு குட்டி வீடியோ நான் தனியா எடுத்து வச்சிருக்கேன், பூக்கும் போது எடுத்தது. அதை நான் இதோட ஆட் பண்ணிடுறேன் லிங்கோட. ஸோ அகெயின் இது ஒரு மாதுளை பழம். ஸோ எல்லாமே நல்லா குட்டி குட்டி லீவ்ஸ் நிறைய வந்திருக்கு. ஸோ என்ன சாண்ட் வந்து க்ரோ பேக்ல மிக்ஸ் பண்ணி போடுற சாண்டுக்கு அப்படின்னா ஒரு 50% ஆஃப் கொக்கோ பீட் அண்ட் 50% ஆஃப் எருமண். அண்ட் இது வந்து எக்ஸ்ட்ரா இந்த சாண்டெல்லாம் வந்து ஃபில் பண்ணி வச்சிருப்பேன். கீழே பெருக்கும் போது கிடைக்கக்கூடிய சாண்டு. ஸோ இது ஒரு அழகான பிளான்ட். இது நிறைய பேருக்கு தெரியும், நம்ம சட்னிக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். பெரண்டை. ஸோ இதுவும் க்ரோ பேக்கில் தான் வச்சிருக்கு. இப்போ தான் வச்சிருக்கேன். இது ஒரு ஹைபிஸ்கஸ்.
இது என்னோட ஹேங்கிங் மணி பிளான்ட் மணி பிளான்ட் வித் 2 bells. இங்க நிறைய ஹேங்ஸ் தான் பண்ணி வச்சிருப்போம் நாங்க. ஸோ இந்த மணி பிளான்ட்ல வந்து ஒரு டிப் என்னன்னா, நீங்கள் ஹேங்கிங் வாங்குறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் ஒரு மெட்டலில் இருக்கக்கூடிய லிங்க் கூட வாங்குங்க. ஸோ அட்லீஸ்ட் கொஞ்சம் லைஃப் வரும். இது ஆல்மோஸ்ட் 3 years ஆயிடுச்சு எனக்கு. ஸ்ட்ராங்கா இருக்கும். அண்ட் பிளாஸ்டிக்கில் வாங்கினது எல்லாமே உடஞ்சி போச்சு. டக்குனு உடைஞ்சிரும். ஸோ இங்கே ஒரு ஹைபிஸ்கஸ். இங்க தான் வாரியர் மாதிரி இருக்கிறதுக்காக இங்க ஆமாம், அது வந்து வாரியர். இது ரிஷியோட பிளேஸ். ஸோ ஐ ஹவ் டு ஷோ திஸ். ரிஷி இல்லை, ஆமாம், இது ரிஷியோட பிளேஸ். இது எல்லாமே நான் என்னோட டக்ஸ் வைப்பேன். இது வந்து இதோட அம்மா, இதெல்லாம் எல்லாம் ஒரு ஃபாதர், இதோட ஃப்ரெண்டு அப்படி கூட வச்சுக்கலாமோ. நான் திவாலி டைம்ல செலிப்ரேட்டிங்க. திவாலி டைம் இல்லை, எப்பயாவது சம்டைம் வேணும்னா இதில் லேம்ப் பண்ணி விடுவோம். இது ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்க்ரூட்டன். அண்ட் இது ஒன்னுடைய ஃபாரஸ்ட் காமிக்கலையே. ஏன் ஃபாரஸ்ட், மெயின் ஃபாரஸ்ட் இதான். நான் என்னெல்லாம் வந்து வைக்க முடியுமோ அதெல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணிட்டே இருப்பான். ஸோ நானும் வந்து விட்டுட்டேன், ஏன்னா இது அழகா இருக்கு. ஒரு பில் இருக்கு, பெல். அதுதான் ராயல் பெருசாயிடுச்சு. சரி, ஓகே. ஸோ இது வந்து மல்லி. இது வந்து கொடி மல்லி. கொடி மல்லியும் நித்திய மல்லியும் நான் சேர்த்து வச்சிருக்கேன் ஒரே பாஸ்கெட்ல. தட் இஸ் இது பாரு எவ்வளோ மொட்டு விட்டுருக்கு பாருங்க, பயங்கரமா மொட்டு விட்டுருக்கு. இது எல்லாமே கொடி மல்லி. இப்போ வந்து வெளியில போக முடியாத சுச்சுவேஷன் அப்படின்றதுனால நான் வந்து இந்த குச்செல்லாம் வாங்கி ஏற்றி விட முடியல. ஸோ ரொம்ப அழகா மொட்டு நிறைய குட்டி குட்டியா நிறைய மொட்டு விட்டுருக்கு. இதுல கொடி மல்லி இது பேரு. ஸோ இதனோட ஹேங்கிங் பிளேஸ், ஹேங்கிங் கார்டன். குட்டி குட்டி பாட்ஸ் எல்லாமே வந்து இந்த ஜூட் கயிறில் வந்து கட்டி அப்படி மாட்டி விட்டாச்சு இந்த இடத்துல. ஸோ அலோவேரா. ஸோ அங்கே ஒரு இடத்துல காமிச்சேன் இல்லையா அந்த க்ரீன் மணி பிளான்ட். ஸோ அதெல்லாம் வந்து இங்கே ப்ரொபகேட் பண்ணி, இதெல்லாம் நான் முன்னாடி பண்ண ஒரு DIY. ஸோ அதில் வந்து இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுட்டு ஜூட்டில் வந்து இந்த கயிறு போட்டு கட்டி இங்கே ஹேங் பண்ணி விட்டுருக்கேன். இதெல்லாம் ஆர்டிஃபிஷியல், ஜஸ்ட் ஃபார் பியூட்டிக்காக போட்டது. ஸோ இது ஒரு கைண்ட் ஆஃப் பியூட்டிஃபுல்லான பிளான். என்னோட ஃபேவரட் பிளான்ட் இது. இது அங்கே வச்சது வந்து அங்கேருந்து இங்கே க்ரோ ஆகி இவ்வளோ அழகாக இல்லை 3 டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கும். அதில் ஒரு ஒயிட், ஒரு பிங்க் அண்ட் ஒரு yellow. இது வந்து ஒரு yellow ஃப்ளவர்ஸ் வரக்கூடிய பிளான்ட். இதுவும் கொடி தான். ஸோ இது அப்படியே மேலே வரைக்கும் போயிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட 3rd floor வரைக்கும் போயிடுச்சு அது. இதுவும் வந்து கைண்ட் ஆஃப் லெமனும் சாத்துக்குடியும் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு காய் இது. இது வந்து ஒரு பேம்பூ எக்ஸிபிஷனில் பார்த்து வச்சது. இதுலேயும் மணி பிளான்ட் கொஞ்சம் வந்திருக்கு. ஸோ இது ஒரு மணி பிளான்ட் தான். நிறைய மணி பிளான்ட் எவ்வளோ க்ரீனரியாக இருக்கும் அதுன்னு தான் நான் நிறைய பார்ப்பேன். இதில் வந்து வெஜிடபிள் கார்டன்ஸ் நான் போடலை. டொமேட்டோ ட்ரை பண்ணியிருக்கேன், பட் வந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் மெயின்டைன் பண்ண முடியல, லேக் ஆஃப் டைம். ஸோ என்னோடய இன்டென்ஷன் வந்து டு மேக் இட் க்ரீனியாக வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக போட்டிருக்கு. இதில் வந்து குட்டி குட்டி பிளான்ஸ் இப்போ தான் வருது. இதுவும் ஒரு ஹேங்கிங். நான் சொன்ன மாதிரி இந்த பிளாஸ்டிக் ஹேங்கிங் எல்லாமே பிஞ்சு போச்சு. ஸோ அதனால் இந்த மாதிரி ஹோல் போட்டுட்டு இந்த மாதிரி கயிறு வச்சு நானே ஸ்ட்ராங்காக ஒரு 4-5 லைன்ஸ் ஆஃப் ரோப் வச்சு டை பண்ணி வச்சுருக்கு. ஸோ இது வந்து என்னுடைய ஒரு புஷ்ஷியான ஒரு மணி பிளான்ட்டு. ஸோ இதுலேருந்து தான் நிறைய ப்ரொபகேட் பண்ணி 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 நான் வச்சுருக்கேன் எல்லாத்துலேயும். ஸோ இது வந்து குட்டி குட்டி பாட்டில்ஸ். இதோட மூடியெல்லாம் உடஞ்சிருச்சு. ஸோ அதனால் இதில் போட்டு வச்சுருக்கோம். இது பத்ரி ரிஷி வந்து அப்பப்போ தண்ணி ஊற்றுவாங்க இதில். இதுதான் இந்த ரோப் அண்ட் த சிசர். இது வந்து மணி பிளான்ட். அப்புறம் ஸோ திஸ் இஸ் த வியூ. ஒரு ஓவரால் வியூ காமிக்கிறேன். ஹோப் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ. ஸோ ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக நான் வளர்க்குற ஆள் கிடையாது, பட் என்னோடய பிளேஸ் வந்து க்ரீனாக இருக்கிறதுல எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உண்டு. ஸோ இந்த துளசி செடி வந்து எப்படி வீட்டில் வைக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய வாசலுக்கு
ஃப்ரண்ட் வாசலுக்கு ஜஸ்ட் ஸ்ட்ரெயிட் எண்ட் வைக்கணும். அதாவது டு த பேக் சைட் கேட்டுக்கு சென்டரில் வைக்கணும். அதாவது நம்ம வாசலில் நின்று பார்த்தோன்னா பின்னாடி இருக்கக்கூடிய அந்த துளசி செடி வந்து அழகாக தெரியணும். ஸோ இது ஒரு கைண்ட் ஆஃப் செட்டப்காக இது மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த உடஞ்சி போகக்கூடிய டாய் சில பொம்மையில் பார்த்தா கை இருக்காது, சிலதெல்லாம் லைட்டாக கிராக் விட்டுருக்கோம். ஸோ தூக்கி போடுறதுக்கு பதில் நான் வந்து இந்த மாதிரி வந்து எல்லாத்தையுமே வந்து ஒரு ஃபேரி கார்டன் செட்டப்க்கு வந்து கொண்டு வந்திருக்கோம். ஸோ என்னோடய மெயின் ஹாபி அப்படின்னா இந்த கார்டனிங் தான் ஃபர்ஸ்ட். அட்லீஸ்ட் எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் எவ்வளோ மேக்கப் இருந்தால் கூட அட்லீஸ்ட் ஒரு 20 minutes வந்து கண்டிப்பாக இந்த கார்டனுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணுறது உண்டு. ஸோ இங்கெல்லாமே நான் நிறைய பாட்ஸ் வச்சுருந்தேன். ரீசன் எல்லாத்தையும் மேலே தூக்கி வச்ச ரீசன் வந்து பத்ரி ரிஷிக்கு விளையாடுறதுக்கு இடம் இல்லை அப்படின்றதுனால எல்லாமே மூவ் பண்ணியாச்சு. ஸோ இதெல்லாம் என்னோடய கார்டன் டூல்ஸ். நம்ம நிறைய கிடையாது, ஜஸ்ட் சம் கார்டன் டூல்ஸ். Hope you enjoyed Aarti Balaji makeover styles. கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இந்த கார்டன் சொல்லிட்டு. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஆனால் இப்போலாம் நம்ம இது பார்க்குறோம். இது பாருங்க, இது எப்போலாம் காற்று வருதோ அப்படியே இது இப்படி இந்த ஆடைக்கும். அதுக்கப்புறம் ஸோ அது என்ன சொல்லுவோம், கார்டன் பெல். ஸோ இது வந்து எங்களுடைய கார்டன் பெல். சம்டைம்ஸ் விண்ட் நல்லா ப்ளோ ஆகும்போது வந்து நல்ல ஒரு சவுண்ட் இருக்கும் இதில். ஸோ அதுக்குள்ளே ஓடிட்டாரு சார். இப்போ வந்து நான் நிறைய திங்ஸ் நிறைய ஸ்பேஸ் இருக்கும்போது நான் உங்களுக்கு முன்னாடி அது கன்ஃபார்மாக பாருங்கள். அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் ஆர்த்தி பாலாஜி மேக்கோவர் ஸ்டைல்ஸ்.